ஆடிப்பெருக்கு அன்றைய தினம் வழிபடும் முறை. ஆடிப்பெருக்கு காவிரி தாயை நன்றி சொல்லும் விதமாக வழிபடுகின்றனர். நம் அனைவரும் நீரை மதிக்கப்பட வேண்டும். காவிரி நீரை போற்றி வழிபட வேண்டும் விதமாக ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படுகின்றன. காவிரி ஆற்றங்கரையில் வாழை இலையை விரித்து அதன் மீது மஞ்சள், குங்குமம், வெற்றிலை, பாக்கு, பழம், கண்ணாடி, காசோலை, வளையல்கள், கருகுமணி போன்ற மங்களகரமான பொருட்கள் வைக்கப்பட வேண்டும். பின்னர் அதன் முன் விளக்கு ஏற்றி தீபம் காண்பித்து கற்பூரம் ஏற்றி காவிரி அன்னையை வழிபட வேண்டும். வழிபாடு முடிந்த பின்பு வாழை இலையை ஆற்றில் விடுவது ஒரு பாரம்பரியமான வழக்கமாகவே இருந்து வருகின்றது. ஆற்றிற்கு சென்று வழிபட முடியாதவர்கள் நம் வீட்டிலேயே பூஜை அறையில் ஒரு கலசம் வைத்து கலசம் நிறைய தண்ணீரை நிரப்பி தண்ணீரில் சிறிதளவு குங்குமம், மஞ்சள், பூ போட வேண்டும். அந்த கலசத்தை காவிரி அன்னையாகவே நினைத்து பூஜை அறையில் வைத்து மேற்கூறிய முறையில் வழிபட வேண்டும். புதிதாக திருமணமானவர்கள் கணவர் கையால் தாலி கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம். திருமணமாகாத பெண்கள் மூத்த சுமங்கலி பெண்களின் கையால் மஞ்சள் கயிற்றை வாங்கி கழுத்தில் அணிந்து கொள்ளலாம்.